வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு சாமி ஐயா ஊரக்காக்கும் தெய்வம் ஐயா சாமி ஐயா ஊரக்காக்கும் தெய்வம் ஐயா ஊருக்காவல சாமி ஐயா ஊரக்காக்கும் தெய்வம் ஐயா அத்திமர பாறை இன்னும் பேசுது இந்த ஊரு ஆமா அத்திமர பாறை அட பேசுது இந்த ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமலி புலியெல்லாம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு கம்மாக்கர ஓரத்தில இருக்கிற பிள்ளையாரு கம்மாக்கர ஓரத்தில இருக்கிற பிள்ளையாரு வேண்டு வரம் தருமா அது காளியம்மா பொறுமா ஆமா வேண்டு வரம் தருமா இந்த காளியம்மா பொறுமா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே கமலி புலியங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமலி புலிங்கள பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கமலி புலியங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நாடகம் பேசின ஆளு இருக்கீங்களா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் நான் கட்டி காத்த என் சிவகங்கை அரமனை அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா போயிருச்சுனே எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போனானோ எத்தனை பேர் வழி தெரியாம வேற ஊருக்கு போனான் அழுகாதனே என் தம்பியே ஊரம் போயிட்டேன் இந்த பொம்பளை எல்லாம் உள்ளூரா வெளியூராத்தா இந்த படுத்து கிடக்க பொம்பளை லேசா கொஞ்சம் பிறண்டுக்கங்க தாய் கரையான் ஈரத்துக்கு சேலையில மொச்சிடும் ஆயிரம் இருந்தாலும் கதையை நடத்தக்கூடிய கட்டாயத்தில் நான் கேப்டனாக இருக்கேன் சரிண்ணே நடத்துனே நீ நடத்து ஏன்னா சித்திரத்தில் தண்ணி பூச்சி எடுத்து வேர்த்தது மாதிரி உட்காந்து 4 பேர் முகத்தில் முழிச்ச விளங்கு மாட்டேன் நாடகம் ஏதோ கம்பெனி ஓடுது சரி சொல்லு வந்த விஷயத்த சொல்லு தங்கச்சிக்கு காது ஊத்து வச்சிருக்கேன்ப்பா பத்திரிக்கை வைக்கல அடிக்கும் போது பிரசுக்காரனே புதஞ்சிட்டேன் ஐயா ஜேஜிபி இருக்காயா மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்கிட்டு இந்த பூரா டோசல் பண்ணி கம்மாயில் தள்ள முடியுமா நல்லா ஆடுனாங்க ஆரம்பத்தில் இப்போ பாரு நாக்கெல்லாம் பூச்சி தூண்டி ஓட்டு இழுக்காதே மாதிரி படுத்து கிடைக்காம கதைக்கு வரேன் எங்க அப்பா பெருங்கொண்டால் எங்க அப்பா பேரை சொன்னோம்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் பல வளர்க்க மாட்டேன் என்னன்னு அப்படி சொல்லிவிட்டிய கோல்கேட்டு கம்மியில் விளாத்த ஓடு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் பயம் வருமே ரொம்ப பயந்துட்டேன் என்ன ரொம்ப என்னமோ சிட்டுக்குருவி கதை கேட்குற மாதிரி விசிற வீசிக்கிட்டே கேட்குறியாடா ஈனப்பையன் மேனே இப்போ நான் சொல்லும் போது அப்படி நீ மிரளுவாரு சொல்லுனேன் இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான்டா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வரன் மையனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா தங்கத்தட்டில் சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே எதுக்கு நாடகத்துக்கு வர நீ என்ன மசத்துக்கு வர்றியா நான் வரலைன்னா உங்களை எந்த ஊர்லயாவது கஞ்சி ஊற்றுவாளாடா
சரி என் தம்பி தான். அடுத்து எங்க அம்மா சொல்லவா? சொல்லு, எடுத்து சொல்லு. எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸ்ல பருப்பு வியாபாரம் பார்த்துருக்கான் மேடம். ஓத்தான்னு சொல்றேன். எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. என்ன என்னப்பா? அம்மா மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சோ? இல்ல பெரியாஸ்பத்திரியில் பிறகு தெரிஞ்சு அவங்க ஆத்தாப்ப அப்படி பேர் வச்சிருக்காங்க. 7 ஆம்பளை பிள்ளைய ஒன்னு ஒன்னு ஒன்னு. என்ன என்னடா 7 பிள்ளைய உங்க அப்பா வதக்குன்னு பெற்றிருக்கேன்? இல்ல டைம் வதக்குன்னு பேக்குறது என்ன பிரஸ்ஸா? எங்க ஆத்தா கர்ப்ப போயில அதுக்கப்புறம் இடம் இல்லை. என்ன ஏனே ஏனே என்ன ஏன்டா வதைக்கிற மாதிரியே கேட்குறேன். மணிகண்டா அண்ணே எது எப்படி இருக்கட்டும், காவலுக்கு தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு போனோம். மணிகண்டா அண்ணே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பியாடா தங்கம்? அவனே எப்போ உனக்கு கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருப்பியே? ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆக போதுடா மணிகண்டா. சந்தோஷம்ண்ணே. அந்த பொண்ணு உனக்கு சொந்தம் உண்டாங்க. எந்த ஊர்னே? தூத்துக்குடி வெள்ளச்சாமி மக இளையது. பெரியப்பா எனக்கு அப்பனா எனக்கு நீங்க மச்சான் வேணும். மேலு மச்சான் மச்சான் சூப்பர் மச்சான். காப்பி கொடுக்கும்போது அங்கே ஒரு ஆள் பீடியை குடிச்சிட்டே சொன்னேன், வெட்டிக்கார மணிகண்டனுக்கு சொந்தக்கார பிள்ளை தான். நம்ம உறவுக்காரங்களா ஆயிட்ட மச்சான். கடைசியில் பத்தியில ஆமா அதே அந்த கருப்பேன் கண்ணை திறக்கிறேன். மச்சான் முகூர்த்தம் வந்து ஆவணி 3ஆம் தேதி மச்சான். சரி மச்சான். 2:30க்கெல்லாம் கல்யாணம் நைட்டு. என்ன 2:30க்கு நைட்டு வச்சிருக்காங்க கல்யாணத்தை? அப்படி வைக்க மாட்டாங்களேங்க. வைக்கிறாங்க. அப்பதான் எவனும் சோறு திங்க மாட்டேன், தூக்கத்தோட எங்கேயாவது போய் விழுந்து கிடப்பேன். ஓஹோ. ஆனா உங்க தங்கச்சி மச்சான், மச்சான் உங்க தங்கச்சியை பார்க்க நான் போக முடியல. எனக்கு நாடகம். எங்க அம்மா எங்க அப்பா வந்து பூ வைக்க போயிருக்காங்க, கடையை அடைச்சிருக்காங்க. பார்த்துருந்தீங்கன்னா அதோட செத்துருப்பிய மச்சான். சரி பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்க மச்சான். அவ்வளோ அழகு என் தங்கச்சி. பூ இல்லாம எங்க ஆத்தா எருக்கலம் பூவை ஒடிச்சு அது தலையில வச்சிருக்கு. மச்சான் மச்சான் உங்க தங்கச்சியை நான் பார்க்கல. உங்க தங்கச்சி இங்க உள்ள இருக்கா மச்சான். என்னை பார்க்க வந்திருக்காளா? தங்கச்சி வந்திருக்கா? கண்ணே அது பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன தங்கச்சி பேரு? மறந்துட்டேன். சப்பு. சப்புன்னு பேர் இருக்கா? ஆத்தா சோத்தை வடிச்சிருக்கு. அப்போ உப்பு போடாமல் வடிச்சு சப்புன்னு இருந்திருக்கு. ஒரு வாயை வச்ச உடனே வயிற்று வலி வந்துருச்சு, பறந்துட்டான். சின்ன பிள்ளையில பார்த்தது மச்சான். அதே சப்புன்னு வச்சுட்டாங்க. கண்ணே சப்பு. அந்த அழகு மலையா இந்த கம்மளி புளியங்குளம் ஊருக்காவலன்னு அந்த காளியாத்தா அவங்க கண்ணை திறந்து கொண்டாட்டி அழகியா காட்டி கருப்பா 18ஆம் படி கருப்பு உன் கண்டை காப்பாத்துப்பா. தலைப்புள்ள ஆம்பளை புள்ள பிறந்த உன் சன்னதியில விழுத்தாடி போட்டு மொட்டை எடுக்கிறேன்டா. இந்த மேடையில முனி ஓட்ட இருக்குடா. இல்ல மச்சான், என் தங்கச்சி வந்துட்டு போச்சு. உங்க கண்ணத்தை கிள்ளிட்டு விளையாடுது. இது என்ன விளையாட்டு சப்பு? உங்க தங்கச்சி நிக்க சொல்லுங்க மச்சான். சப்பு வாடா, புள்ள ஆசைப்படுறான். ஐயோ இந்த ஊர் பொம்பளைய ஊரா வாயில விரல வைக்கணும். என் பொண்டாட்டி அழகா பார்த்துட்டு அடாடா என்ன மெதுமெதுப்பு, இந்த ஸ்கின்னு எப்படி இருக்கும். ஆஹா போதும், நான் சாம்பு போட்டு சப்பு. இது என்ன பழக்கம் சப்பு? உன் முகத்தை காமிடி. இந்த வாய்ஸை சூப்பர் சிங்கர்ல கேட்டிருக்கேன் மச்சான். மச்சான் தங்கச்சி இங்கிட்டு வர சொல்லுங்க மச்சான். தங்கச்சி முன்னாடி போடா. ஏன் அப்படி இல்லை, இப்படி திரும்பி காமி, உன் முகத்தை காமிடா. உன் அழகு முகத்தை காமிடா. பின்னழகு மசுரே அவள் அழகா இருக்கு. வெயில் படாம பொத்தி பொத்தி வளர்த்த. என்ன உன் தங்கச்சி என்ன மாரியத்தவளுக்கு காப்பு கட்டி இருக்கா? இல்ல மச்சான், மஞ்சள் புலையோட வந்திருக்க கிறுக்கு முண்டை. உங்களை பார்க்கணும்ல, அதனால மங்களகரமா வந்திருக்காங்க. மேட்சிங். எப்படி மச்சான் எப்படி வளர்த்துருக்கீங்க? நான் கொடுத்து வச்சேன் மச்சான், நான் கொடுத்து வச்சவே. சப்பு என் தங்கச்சி நீங்களும் 16 பெற்று பெருவாலும் வாழணும் மச்சான். இரு முண்டை முகத்தையே பார்க்கல. நீதானே சட்ட பொத்தான நான் தானே, அத்தான நான் தானே, சட்ட பொத்தான நீதானே, ஏன் சித்தார தங்கமே சிங்காத வெள்ளமே அடி சுந்தரியா. போதும் 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 போதும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சுக்கிறோம் சப்பு. ஊருக்கார ஊரம் பார்த்துக்கிட்டு இருக்கா நம்மளை. உன் முகத்தை காமி மச்சான், முகத்தை காமி சொல்லுங்க மச்சான்.
சப்பு முகத்தை காமிடா தங்கம். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ரசாவுக்காக. எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடிட்ட நோத்தா மயத்திலே தெரியும். ரத்தினமை முத்தம் வைக்கவா? அதுக்காக பட்டணம் போய் பொட்டு வைக்கவா? பாட்டை மறந்துட்டா நிறுத்து. பொட்டு வைக்கவா சடங்கு. மல்லு வெட்டி கட்டி இருக்கு. அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு. முகத்தை பார்த்துக்கிறேன். வா கண்ணே போங்க அத்தான், நான் காமிக்க மாட்டேன். ஏ அச்சா மச்சான் மச்சான் ஆசைப்படுறாருல தங்கச்சி சப்பு காமிடி. நல்லா இருக்குடாது. வெக்கமா வருது அண்ணா. அண்ணா என் பக்கத்துல வா அண்ணா. இங்கிட்டு வாங்க மச்சான். உங்க தங்கச்சியை நீங்க ஓபன் பண்ணி விடுங்க. இந்த முனியாண்டி சிலையை தரங்க மச்சான். என்ன பண்ண காத்திருக்காங்களோ? வாண்ணே படக்குண்டு. ஏன் உங்க தங்கச்சி கொண்டு போறதா? மச்சான் கண்ணு ரெண்டு கண்ணும் மூடி ரொமான்ஸா பாருங்க. எத்தனை குடிய கெடுக்க போறீங்களோ? கண்ணை பொத்துக்க மச்சான். அத்தான் நான் போக போறேன். இருடி அண்ணா மச்சான் மெதுவா என் அழகு தேவதைய பாருங்க மச்சான். எதுக்கு அத்தான் காலில் விழுங்க? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன் உங்களுக்கு. ஐயா என்னை விட்டு இதுதான் அழகுல மயங்கி விழுகிறதா மச்சான்? செருப்புட்டு அடிச்சே ஒரு எங்கனையே பழைய பீர் பாட்டில் பறக்கிறவங்க மூலம் பார்த்து மச்சான் என் தங்கச்சிய வெயில் காட்டாம பொத்தி பொத்தி வளர்த்த மச்சான். பாருங்க அண்ணா, அத்தான் என்ன இப்படி பேசுறாங்க அத்தான்? நீ அழுகாதடா என் தங்கம். எப்படி நம்ம ரெண்டு பேரும் போர்வையில எல்லாம் பொத்தி படுத்து கிடந்தோம்னா? ரெண்டு பேரும் ஒரே பொருள். அப்ப என்னை சொல்லியிருந்த பெட்ரோல் கொண்டு வச்சிருப்பட்டா. அச்சா வேற எங்கிட்டாவது ஆந்திரா காரங்களுக்கு முடிச்சு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மச்சான். என் தங்கச்சி வாழ்க்கை என் தங்கச்சி. அண்ணா அண்ணா எனக்காக நீங்க யார் காலையும் விழுகக்கூடாது அண்ணா. உன் வாழ்க்கை போயிருக்கடா. நான் வீட்டுல கூட எடுத்துட்டு போறேன் அண்ணா. நம்ம ரெண்டு பேரும் கூட வாழ்ந்துக்குருவோம். அதை நீ அழுகாதடா, நான் அண்ணே சேர்த்து வைக்கிறேன்டா. தம்பி ஒரு அளவு தான் நான் அரைஞ்சுரி சேர்த்துருக்கேன் மச்சான். மச்சான். ஒரு அளவு தான் மச்சான். என் தங்கச்சியை சேர்த்துக்கங்க மச்சான். அத்தான் என் காரு என் சொத்து பத்துல அடித்து. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மச்சான். அப்படி சொல்லாதீங்க. ரொம்ப நடிக்காதேடா. சிவாஜி கிடைச்ச ஜாவத்திரியாடா. இல்லைங்க அத்தான். அது மண்டையை பாரு கழுத்தறிவு. என் தங்கச்சி நீங்களும் சேர்ந்து வந்து 16 பிள்ளைய பெத்து போடணும் மச்சான். ஒத்த பிள்ளை வைக்கும்போது டாக்டர் உசுரோட இருக்கணும். அதுக்கு பிள்ளை வரந்தா அப்படி இருந்தா வெட்டிருமாடா. பாருங்க அத்தான், நம்ம ஒற்றுமைய சட்டை வேட்டி விட மஞ்சள் கலர்ல போட்டுக்குமா? என் அத்தான் ஓ எரச அடிக்குது ஓட்ட புள்ள. மச்சான் அவன் தங்கச்சிக்கு ஏதாவது பெப்பிக்காரம் பண்ணிட்டு ஒட்டுறா மச்சான். அத்தான் அது சப்பு தங்கச்சியில அப்படித்தான் இருக்கு. அத்தான் நீங்க ஏதோ பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா அத்தான்? சாப்பிட நீ என்ன வச்சிருக்க சப்பு? அத்தான் நான் உங்களுக்காக என்ன வேணாலும் தருவேன் அத்தான். என்ன வச்சிருக்க? ஒண்ணுமே இல்லையாடா. ஐயோ இருக்கே, நீங்க பசியோட வருவீங்கன்னு சொல்லிருக்கே. உங்களுக்காக பிஸ்கட். இந்த பிஸ்கட் புழு புழுன்னு இருக்கு. மச்சான் 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 முகரையப்பா. சப்பு அத்தான் பாடா என் தங்கம். எவன் குடிய கிடக்க 77 பொட்டு வச்சிருக்கு. பொம்பளை ஊரா அந்த முகரை பாருங்க. நட்டுவாக்களி குசு போட்டு. ஏமாச்சா மச்சான். உன் தங்கச்சிக்கு உள்பாடு எல்லாமே என்னடா பட்டா போட்டு. அட போங்கடா நாசமத்த பையன் குடும்பத்துல பிறந்து. என் குடும்பத்தை அப்படி அசிக்கப்படுத்தாத மச்சான். நீ சட்டியே வர்ற இவ்வளவு அம்மனம் கம்மலையில ஒருத்தர் மிச்சம் இருந்துட்டு இருக்கான்டா. சப்பு மச்சான் அவன் தங்கச்சியை கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொல்லு மச்சான். ஏன் மச்சான்? எனக்கு நல்லா இருக்கு பார்க்க பார்க்க. அத்தான் இந்த பக்கம் என்ன வரிக்கி ரொட்டி வச்சிருக்க குத்து தறி முழுக்க. மச்சான் மச்சான்
எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனா நீங்க மஞ்சள் கலர்ல மச்சான் கல்யாணம் ஆயிருச்சா? என் நெஞ்சில இடிய போட்டியில மச்சான். அப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கை ஏன்டா கொண்டாடி பேர உசுறு வர மாதிரி தோன்ற. ஒரு அளவு வேணாம். கல்யாணம் ஆயிட்டு போகுது அத்தான். அதை பத்தி நான் கவலையே படல. நீ பெரிய முட்டை தானே? வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, இன்னும் 5 பேர் நீ கல்யாணம் முடிக்கலாம். உன் பேர் சப்பு, அது பேர் தெரியுமா? சோப்பு சோப்பு சோப்பு. இன்னும் ஊரே சிரிச்ச மணியமா இருக்கு. என்னாச்சு? என் தங்கச்சி சப்புவை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அண்ணே என் பேர் சப்பு இல்லனே, சூப்பு. உன் பேர் சூப்பா? எல்லா சூப்பு சப்பு குடும்பமா இருக்கு. யாருக்கு சொல்லிட்டு இருக்க? உனக்கு நான் ஒரு தங்கச்சி தானே இருக்கேன். இன்னொரு தங்கச்சி யார் இருக்கா? போ நீ. அது என் பெரியப்பா மகமா. என்ன உங்களுக்கு 4 கை இருக்கு? என்ன மாமா அது வித்தியாசம்? யார் மாமா அந்த பொம்பளை? யார் இந்த கிழவி? மரியாதை கெட்டு போயிடும். யார் இந்த கிழவி? மரியாதை கெட்டு போயிடும். பொம்பளைன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்ச ரெண்டு அவசரம் உண்டா? புடிச்சுக்கிட்டு அறுத்து போடுவேன். என்ன பிடிச்சா இருப்ப? நான் அறுத்து போடுவேன். தெரியுமா? ஒட்ட புடிச்சு அறுத்து போடுவேன். மூஞ்சி முகலை கட்டே நீ பாரு. சப்பு சண்டை வேணாம். போட அவசாரிப்பல. என்ன சண்டை வேணாம்? ஐயோ என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறான்? என்ன சண்டை வேணாம்? என்ன சண்டை வேணாம்? என் தங்கச்சி என் புருஷன் கோவப்படாத. மேல கைய வைக்காத. நானே அந்த ஆளை அடிச்சது இல்ல. நீ என்ன இதுக்கு நீ அடிக்கிற? யாரு என்ன இருக்குது? யாருக்கு வெட்ரும்பு வெட்டி பிடிச்சா? யாரு புரிஞ்சேன் புடிச்சுக்கிட்டு திரும்பி விட்டுருவேன். ஏ சப்பு கோவப்படாதடி. இதை தங்கச்சியை போடின்ற. நாங்க அப்படிதான் பாசமா பேசிக்குவோம். சப்பு இதெல்லாம் என்ன ஒரு அழகு? என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு ஒண்ட இருக்குதா? என்ன ஓட்ட இருக்குது? ஏதாவது ஒண்ணு ஒண்ட இருக்குதா? ஒண்ணா காமி, நான் காமிக்கிறேன். என் கை இருக்கிற கலர் முத உன் கையில இருக்கா? என் கைய பாரு. என் கையில வளையல் போட்டிருக்கேன். நீ முத போட்டிருக்கியா? வளையல் எதுக்கு? அதெல்லாம் அழகு இல்லாத வேண்டி வளையல் போடணும். அப்ப நீ என்னைய விட ஒன்னே விட நீ அழகா இருக்க. ஒன்னே விட பிச்சு போடுவே. ஒன்னே விட அது இந்த ஜென்மத்துல முடியாது. ஐயோ சூப்பு சப்பு 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. உனக்கு மரியாதை இல்லடா. யாரு புருஷனை யாரு டாஸ்? யாரு புருஷன்? யாரு பேசுறது? யாரு பேசுறா? அதுக்குள்ள என்ன கர்மத்தை வச்சிருக்கால? கர்ம பிடிச்ச முண்டை. நீ ஒரு கையிட்டு அடிக்கிற, ஒரு விரல்ட்ட அடிச்சு போடுவேன். உன் சாமான நொறுக்கி போடுவேன் இந்த சப்பு. ஏய் நீ என்னடா பெரிய யோக்கிய மாதிரி போடா. சப்பு சூப்பு 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட இல்லாத அந்த பொம்பளைட்ட என்ன இருக்கு? என்ன இல்ல ஏன் காலளவுக்கு ஒரு ஆச்சி. ஐயோ என் மச்சால 2 பேரும் சாச்சு விட்டாளுகளே. ஐயோ ஏன் ஜாமியா இதே சாமாடா. என்ன காலை காட்டி கொஞ்ச நேரத்துல அனாதையா குளத்தம் செய்யலாம். சப்பு சூப்பு 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 போடா மச்சான் கூப்பிடுறான். நீ போவா 2 பேரும் அவன் சூப் போட்டு நீ சப்புமா. இல்ல என் கால்ல குறைச்சலா, இல்ல என் கையில தான் குறைச்சலா, என் மச்சான் இல்ல என் மண்டையில தான் குறைச்சலா, இல்ல என் அவ என்னமோ சொல்றா. தங்கச்சி சப்பு அழுகாதடா. ரொட்டி பாயிட்டு நொறுக்கிறாத சப்பு. அத்தான் பாத்தீங்களா? என் பேரு வாயில சூப்புன்னு வர மாட்டேங்குது. இருமா பேசாம இருமா. சப்பு நீ பேசாம அவனை புடிச்சுக்கிட்டு சப்பு, சூப்பு நீ புடிச்சுக்கிட்டு சூப்பு. பிரச்சனை முடிஞ்சு. தங்கச்சி போடி லூசு முண்டை முகடே. என்னவே தங்கச்சி இருங்க. என்ன 2 பேரும் ராசி ஆகட்டும். நம்ம 2 பேரும் அக்கா. ஏய் இத சாக்கு நீ கட்டி பிடிக்காத. ஒரு புருஷனுக்கு வாக்க போட்டோம். இந்த வாரு நம்ம டைவர்ஸுக்கு வக்கீல் வந்துட்டார். சப்பு அத்தான் சப்பு. எனக்கு அப்பவே தெரியும் எல்லாம் மஞ்சள் துணியா இருக்கும்போது இப்படி ஏதாவது நடந்திருக்கும்னு. நான் நினைச்ச அந்த பிள்ளைய நீங்க இது பண்ணி விட்டீங்க. ஏ கேரளம் என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருப்பான்னு சரியா போச்சு. நீ உண்மையாலுமே சப்பு. நீ பொம்பளை தானா? ஏன் அப்படி கேக்குற? முகரைய பாரு முகரைய புடிச்சு அங்கே அமைக்கிட்டு இருக்கற.
கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில்தான் வாழ்க்கை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில்தான் வாழ்க்கை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தான் கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தான் பேரும் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வாடுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வரேது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா பூவே செம்பூவே இது என்ன அதிசயம் இளமையின் ரகசியம் இது என்ன அதிசயம் இவள் மன புரியலையா ஆணி தவிப்பு அடங்கி விடும் பெண்ணி தவிப்பு தொடங்கி விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் ஏய், நான் பாடிக்கிட்டு இருக்கேன்ல ஆமா யார் நீ முதல்ல நாங்கதான் வாய முழு எது கட்டாலும் சிரிச்சுக்கிட்டே அரைஞ்சு விடுவேன் நில்லு முதல்ல அங்கே நில்லு இங்கே ஏண்டி வர்ற அண்ணே கையெடுங்கண்ணே நான் இப்போ என்ன பண்ணேன் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் ஆனா இன்பம் துன்பம் எல்லாமே இருவருக்கும் உள்ளம் என்பது நீங்க உள்ள வரைக்கும். நீங்க வாசிக்காதீங்க எங்க நீ பாடாத பாட்ட உள்ளம் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் எடுத்துக்கிட்டு அடிச்சாலும் இங்கிட்டு இருக்கிற பல்லு காணா போயிடும் என்னதான் எடுத்துட்டு அடிப்பீங்க ஏண்டி அதுக ரெண்டு தான் அப்படி அக்கிரமம் பண்ணுதுன்னா அதுகளோட சேர்ந்துக்கிட்டு நீ ரெடி பண்ணிக்கிருக்க யாரடி முதல்ல அவ அண்ணே வணக்கம்ண்ணே 100 வருஷத்துக்கு நல்ல உன் தலையில ஒட்ட எழுத்து இப்படியெல்லாம் அழ கொடுக்க வேண்டியதா இருக்கே மங்களம் உண்டாகட்டும் நான் இங்க வணக்கம் சொல்லும் பொழுது நீங்க சொல்லிக்கிட்டு ஏன்டி திட்டிக்கிட்டே இருக்க தங்கச்சி தங்கச்சி பாருங்க நாத்தனா, உனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க நாத்தனா, என்னை திட்டிக்கிட்டே இருக்கா நாத்தனா. பாரு கழுத்துல ஒரு மசுர் இல்லாம ஏண்டி நீ தானே நாத்தனான்னு என்னை கூப்பிடணும் இதெல்லாம் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு அடுத்த மாடு விடும் போது வாடியில அப்படித்தான் பிடிச்சி உங்க அண்ணனுக்கு என்ன மாட்டுக்கு காண வந்துருச்சு ஏய், அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம் இப்படி ஒரு புள்ள இருக்கையில அப்படி ஒரு புள்ள ஏதோ ஒண்ணு நான் பண்ணாத விஷயத்த அவ பண்ணிருக்கா வாடா வாடா பேசாத உண்மையை சொல்லி என் புருஷனை நீ என்ன பண்ண நீ என்னமா பண்ணிருக்க அதனால தான் உன் பின்னாடி நீ என்ன பண்ணியா அவட்ட நானும் பண்ணுவேன். உன் பேர் என்னம்மா வித்தியாசமா பண்ணிருக்க என்னங்க நாத்தனா? உங்க பேரு டேய் நாத்தனானு கூட எனக்கு எரிச்சலா வருது ஏன் நாத்தனா? அது மண்டைய பாத்தீங்களா உங்க அண்ணனுக்கு வாப்பட்டா நான் உங்களுக்கு நாத்தனா தானே? எங்க அண்ணனா ஆனா வர வர ஒரு ரசனை இப்படி போகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை விடு ரசம் லேட்டா பச்சை தண்ணி ஊத்திச்சா வாய பண்ணுவதில்ல பேர் என்ன சப்பு. யாரடி என்ன யார என்ன வார்த்தை பேசுறா சப்பு அம்மா 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 உங்களை கேட்கல அந்த புள்ள பேரே சப்பு இது என்னண்டி கிரகத்தை கூப்பிடுற அந்த பேரை ஏய், படி முதல்ல. நாத்தனா, என்ன என் பேரு சப்பு. என் இந்த பேரு பேரு சூப்பு ஏய் காலை ஒடிச்சு இப்படியே ஒடிச்சு என்ன பிள்ளை நீங்க என்னை விட கை என்ன என்னை விட உன்னை விட கையை என்ன ஓடி இருக்க ஏய் நீங்க என்னை விட நீங்க தங்கச்சிட்டு போய் ஐயோ அதுவும் இதுதான் எனக்கிட்ட நோன்ற வேலை வச்சுக்காத கைய காலை எடுத்து செத்து போவேன் என்னதான் அம்மா ஆண்டவ- என்னம்மா? என்னதான் இருந்தாலும் நமக்கு இருக்கிற கூந்தல் மாதிரி அவளுக்கு இருக்கும் இதுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுத்து புடுங்குறீங்க நானே கேட்டா காட்டு கொடுத்துருவேன் எங்க நல்லா கூடியதை கேவலப்படுத்திட்டு இருக்கேன்
இல்ல மசுரு ஒரு அளவு வேணாமா இங்க இருந்து நரிக்கு நீ கதவாளி மண்ட மாதிரியே இருக்கு. என்ன மச்சான் நீங்க கதவாளி மாதிரி சத்தம் போடுனே கீச்சலக்கா கிச்சேச்சரா கீச்சலக்கா. எப்ப பார்த்தாலும் நீங்க மண்டையிலே நோக்கமா இருக்கீங்க. மச்சான் என்னது மண்டை மச்சான் என் தங்கச்சி சப்பு இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. அச்சஸ்ல இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. என்னடா இது இந்திரா காந்திக்கு வந்த சோதனை? அந்த அம்மாவை இப்படி கேவலப்படுத்துவீங்க நான் என்ன நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு வந்த சோதனை இவ்வளவு மோசமா? ஐயோ சப்பு பட்டாப்பட்டி ட்ரவுசர் போட்டிருக்கு. சப்பு சும்மா இரு தம்பி. அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா ஆளோட பாடுவது கேட்கவில்லையா? அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா ஆளோட பாடுவது அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? அடுத்தவங்க ஆடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? ஆளோல பாடுவது உங்க பாசையா? ஆளோல பாடுவது சோ சோ. சோ நீ ஆட ஆரம்பிக்கிறதுல பாட்டே முடிஞ்சிருச்சு. நான் பாட்டை முடிச்சிட்டீங்க. அப்படி ஆட போறீங்களா? உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன், ஆடுங்களே. இல்லைனாதுனா என்ன நீங்களும் சேர்ந்துதான் ஆடணுமா பூரா சொல்றாங்க. கை தட்டுங்க கைதட்டு கைதட்டு கைதட்டுங்க. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுங்கள். வீரர்களின் ஊக்கம் மருந்து ஏப்பா, இங்க நாடகம் நடக்குதா இல்ல சர்க்கஸ் நடக்குதா? எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கோம். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுங்கள். தட்டுங்க நாத்துனா தட்டுங்க தட்டுனா புடிச்சு ஏனே அரை பைத்தியத்தை எங்க இருந்து பிடிச்ச? உனக்கு தானே தங்கச்சி, எனக்கு நாத்துனா. எப்படி நாத்தனா? ஆனா இவளை கட்டி புள்ள பிறந்துட்டாலே எங்க வம்சத்துல. கேக்குறாரு எப்படி நாத்துனாலாம்? அதான் கேக்குதுல, சொல்லு பதில. இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். ஏய் நான் காவலுக்கு வரல, போங்க. எது எது? ஆனா இந்த காசுக்கு இப்படி நடிக்குது. ஏமா என்ன இதுக்கு மருந்து இதானா? தெரியல. கோடகிடி முழங்கு கொட்டு மேல கேக்கும் கூட ஒலிக்குதடி நானும் பாடுமா. ஜெயப்பிரியா, மரியாதையா நம்ம ரெண்டு பேரும் போயிருவோம். இது ரெண்டு வெறி கொண்டு தெரியுது இன்னைக்கு. எங்கிட்டாவது காலை தூக்கி ஆடுறோம்னு கடுப்பு இடுப்பு இருந்தா நம்மள ரெண்டு பேரும் ஒரு உதச்சிருங்க. கோடகிடி முழங்கு கொட்டு மேல கேக்கும் கூட என்னை கொண்டு போய் இப்படி கோர்த்து விடுறீங்க? வேலிமலை சாரல் தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். யாராவது வந்தார்களே ஆனால் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. சரிதா. வர்றவங்கள்ட்டையும் மரியாதை எல்லாம் நடந்துக்காதீங்க. நான் பேச மாட்டேன். உங்களை வச்சு என்னையால மேய்க்க முடியாது. சரி. நீங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு போய் மேய்ஞ்சிட்டு வாங்க. நன்றி வணக்கம். நான் காவல் உள்ள பாக்குறேன். ஆளலோ இங்க வா. என்ன இப்படி கூப்பிடுறீங்கன்னா அந்த பிள்ளை மட்டும் வான்னு கூப்பிடுறீங்க? எங்க பிள்ளை நீ இரு. நீ அடை கொடுக்குமான பிள்ளை. இங்க வரு. இந்த பிள்ளை கையை தூக்கி எதுல வைக்கிது பத்தியல? இருக்கிறதுகளே சும்மா இருக்க, இது ஏன் தாட்டாடுதுன்னு தெரியல. ஏய் இது ஆடுதா? அடக்க ஒடுக்கமா. நான் அடக்க ஒழுக்கம் எல்லாமே இருக்கேன். அது நாத்துனா எது என்னால போட்டுருக்கதா அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் பொண்ணா லட்சணமா அடக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரியா, கோவத்தை கிளப்புனீங்க. என்னடி உன் சௌரியத்தை பேசிக்கிட்டு இருக்க? என்ன? ஏய் இங்க நில்லுடி. பஞ்சாயத்து பண்ணி வச்சிட்டு போடி. இங்க நில்லு. ஏன் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஏன் உன் சௌரியத்தை பண்ணுவியா? நீங்க தான் பண்ணீங்களா? நீ நினைச்சதா? உங்களை தான் பண்ண தெரியுமா? உன் சட்டமா? நீங்க வச்சதா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க?
நீங்க தான் சண்டை போடுவீங்களா? வாடி நம்ம சண்டை போடுவோம். ஐயோ என் தங்கச்சி சப்போ எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்களே. வாடி போவோம். என் சப்போ எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்களே. இங்க வர்ற அரட்டால விழுந்துருச்சு சேலையில. மச்சான் மச்சான் இரு மச்சான். ஏய் இரு தங்கச்சி. மச்சான் என் தங்கச்சிக்கு தொப்புல இல்ல மச்சான். என்ன அவசாரி போல எதடா குந்தாடி போல வந்திருக்க? ஆலோலா ஆலோலோ. எதுக்குடா சாமி ஆட்ட ஆடி அடிச்சிய? அவனுக்கு ஐயனார் வருமாடா. அதான் வந்தது யார்தான் விட்டேன்னா அப்புறம் சூத்தரிச்சு போக போறான். வந்தது யாரு? வந்தது யாருடா? வந்தது யாரு? ஆசாரம் தவறாத. வந்தது யார்தான்? என்னப்பா சரக்குன்னு மூக்கம் தண்டை அரைஞ்சு விடுவேன். வந்தது யாரு? வந்தது யாரு? அப்பா வந்த ஊர்ல இருந்து எனக்கு பொன்னாடு ஊத்த மாட்டாங்களா? நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு துண்டு வாங்கினீங்களே. ஏடா ராதாகிருஷ்ணன் உனக்கு அறிவு இல்லையாடா?